நெல்லை மாநகர பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியது. முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம். திடீர் கனமழையால பொதுமக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இன்று காலை வெயில் அடித்த நிலையில மதிய நேரத்தில் திடீரென மேகமூட்டம் உருவாகி இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நெல்லை மாநகர் மற்றும் புறநகர் ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழையானது பெய்தது. நெல்லை டவுன், வண்ணாரப்பேட்டை, சந்திப்பு, கொக்கரகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த சூழலில் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வஉசி தெரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால சாலைகளில் தண்ணீர் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த அதிக அளவிலான தண்ணீர் தேங்கியது. ஒரு நபர் நடந்து சென்றால் முட்டளவிற்கான தண்ணீர் அந்த பகுதியில் சூழ்ந்தனால பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தார்கள். அந்த சாலை மிக முக்கியமான சாலை, அதாவது நெல்லை டவுன் வெளியுள்ள பகுதியை ரதவீதிக்குள்ளோட இணைக்கக்கூடிய அந்த சாலை. இந்த சாலை வழியாக தான் அனைவருமே சென்று வரக்கூடிய சூழல் இருந்த சூழல்ல தண்ணீர் அதிகமாக தேங்கியதால கார், இருசக்கர வாகனம் எதுவுமே போக முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த பள்ளி மாணவ மாணவிகளும் சென்று அந்த பொதுமக்களும் சென்று வர சூழல்ல தண்ணீர் இருந்ததால அந்த பகுதியை பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டு வெகு நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது. தற்போது மழை படிப்படியாக குறைய தொடங்கிய நிலையில தண்ணீரும் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து இரவிலும் மழை பெய்யும் என தனியார் ஆர்வலர்கள் தெரிவித்த நிலையில அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய கள விவரங்களுக்கு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.